ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டீச்சரில் நம்ம போன எபிசோடில் விட்டதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இனிமேல் இந்த வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க, சரி கேம்குள்ளே போயிடுவோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோடில் எதுக்கு மாதிரி சுட்டோம், சாப்டர் 1ல் 9வது நினைக்கிறேங்க. ஆமாம், சாப்டர் 1ல் 9வது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேர் டே. நம்ம வந்து இந்த கிளவியை என்னமோ பண்ண போறோம் கைஸ். என்ன பண்ண போறோம்லாம் இல்லை, அவனோட ஹேரை வந்து கெடுக்க போறோம். முடி அதுதான் கைஸ் ஹேருங்கிறாங்க. சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மிஸ்டேக் ஆசி. ஓகே, அடிமேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏய் கரெக்டாக சிரிக்கி என்னடா ஹேருன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல காட்டியிருக்காங்க. ஓகே கைஸ், எனக்கு புரிஞ்சு போச்சு. வந்து சன் பாத் இருப்பான் தெரியுது, சன் பாத்துங்கிற மாதிரி குளிப்பாக தெரியுது. அதனால கண்டிப்பாக ஷாம்பு யூஸ் பண்ணுவான். அந்த ஷாம்பு வந்து நம்ம வந்து மிக்சிங் பண்ண மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல் அடிச்சுட்டோம்னா அவன் பாட்டி கீழே வந்துடுவான். நம்ம அந்த கேப்பில் நம்ம மேலே போய் ஷாம்பை மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறானுன்னா, ஹேர் ஷாம்பு தான் ஆட் பண்ண சொல்கிறானுங்க, கலக்க சொல்கிறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரூமில் இருந்து ஷாம்பு இருக்கும். என்னடா மேலே இருக்கா, இன்னைக்கு கிளவி கீழே போகலையா? கீழே வரான். அப்படியே கீழே போனதுக்கப்புறம் நம்ம அப்படியே நைஸாப்பில் போய் அவன் ரூமுக்குள்ளே அங்கே பூந்து அது தாண்டி பாத்ரூம் அதுக்குள்ளே தான் கைஸ் இருக்கும். சரி, இந்த ரூம் தான். இதை அப்படியே தாண்டி போனோம்னா எங்கடா, இதுவா இந்த ரூம், இதுதான் பாத்ரூம். இதில் வந்து இந்த ஷாம்பை எடுத்து அந்த இதில் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ். இன்னும் மிக்ஸ் ஆக மாட்டேங்குது, மிக்ஸ் ஆகி போல. அவ்வளோதான் கைஸ், மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கிளையை வந்து குதிப்பா. அவள் குளிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா அவளை சந்தோஷமாகவே இருக்க விடக்கூடாது கைஸ். அவளை இந்த கிளவி மேலே வரான், நம்ம அந்த கேப்பில் கீழே ஓடி போயிடலாம் கைஸ். நம்மளை பார்த்தா துரத்த ஆரம்பிச்சிடுவான். கரெக்டு சிரிக்கி நடந்த பாரு போய் இன்னும் பாட்டு போடவில்லை கைஸ் ஒரு மாதிரியா. சரி, அவள் மேலே போயிடுவா. அவளுக்கு ட்ராப் வச்சு வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போயிடுவோம். ஏன்னா உள்ளே இருந்தால் நம்ம போட்டு அப்புறம் நம்மளை துரத்தி நமக்கு ட்ராப் வச்சுருவா கிளவி. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடி கிளவி, இன்னும் நீ போகலையா? அடி வந்துட்டா கைஸ். போகிறா இங்கே வேற எங்கேயே போகலாலே. ஏய் தனிக்கு முடிச்சல, பாத்ரூம்குள்ளே போ. போயிட்டா. என்ன நடக்குது, ஷாம்பை போடுறா. ஷாம்பை போட்டு தண்ணிக்கு உள்ள குளிக்க போறா. ஒண்ணுமே நடக்கல. இனிமேல் தான் போடுவாளா சாப்பிட்ட? இன்னும் ஒன்றும் ஆகலையே. என்னடா அது? ஓகே, கலை ஷாம்பு போட ஆரம்பிச்சிட்டா. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஷாம்பு போடுறா. மண்டை பூரா வர பபுளா வந்துருச்சு. கைஸ், அவளுக்கு மொட்டை எடுத்து விட்டாச்சு கைஸ். ஓ மை காட், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் மொட்டை எடுத்தாச்சு. இப்பதான் நீ கிளவி ரொம்ப அழகா இருக்க. ஓ மை காட், பயங்கரமான பண்ண வச்சுட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்ல. ஓகே, அடுத்து கிளவி நெக்ஸ்ட் போய் டார்ச்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன டார்ச்சர் கொடுப்பான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்னது, உள்ள போயிடுவோம் கைஸ். ஸ்கேரி டீச்சர்னு அவளுக்கு மொட்டை அடிச்சு மொட்டை டீச்சர்னு மாற்றியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். என்னது பண்ணிருக்கானுங்க? ஃப்ளேம் கேம் இல்லை கைஸ், ஃப்ளேம் கேம் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து அதுதான் மிஸ்டி டாக்ஸ் அண்ட் நாட்சி லைட் கட் ஆஃப் த நமக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச ஒன்றும் புரியாதே. இந்த இங்கிலீஷ் கரோடு மட்டும் கையில் கடசாம சிக்கியவன் அப்படியே. ஓகே, என்ன கிளவி என்ன எக்ஸசைஸ் பண்ணுறா, ரொம்ப தப்பாச்சே. கையை காலை உடச்சிட வேண்டியதுதான். என்ன பண்ணலாம் பார்க்கலாம் கைஸ். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்துருக்க சேர் மேலே சொன்னீங்களா, சன் பாத் இருப்பாளமா உட்காந்து, அந்த சன் பாத் இருக்க சேரை வந்து நம்ம உடச்சு விட்டுறணும். அப்படியே கீழே வந்துடும்னு நினைக்கிறேன். அதுதான், வேற ஒன்றும் இல்லை கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ரம்பம் தேவைப்படும். அது ஒன்று மட்டும் இருந்தால் போது, வேற எதுவுமே தேவையே இல்லை. இன்னுமே அவங்க உட்காந்து முக்கிட்டு தெரியுதா? ரொம்ப முக்காதடி, நானே முடிச்சாலே. எங்கே? இங்கே தான் ரம்பம் இருக்கு. வரண்டி மீறி இன்னைக்கு ஒரே வெட்டி விடணும் கைஸ். சேர சொன்னேன், அவள் முடியை வெட்டணும். அதான் போன எபிசோடில் போட்டு நொறுக்கியாச்சு. போன எபிசோடு நம்ம போன லெவலில் போட்டு அவளுக்கு மொட்டை அடிச்சு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவள் உட்கார சேர் எந்த சேர்ரா இது? 4 சேர் இருக்குது. எனக்கு 2வது சேர் மேலே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் முக்கிட்டு இருந்தா, அதனால் எங்கேயே உட்காந்து அறுத்து விட்டுருவோம். ஓகே, அறுத்துடலாம் கைஸ். ஓகே, அவ்வளோதான். ஓகே கைஸ், இதுதான் போல தெரியுது. நம்மளை ஓட சொல்லிட்டாங்க, ஓடிடுவோம். ஓடுறான் எலக்ட்ரிக் செடிக்கு வந்துட்டு இருக்கான். இன்னும் அதுக்குள்ளே கிச்சன் வந்துட்டானா? சரி, நம்ம இதில் போய் உள்ளே போய் ஏரியா உட்காந்து பார்ப்போம் கைஸ். இந்த கிளவிக்கு என்ன தான் நடக்குது நம்ம லைவாக பார்க்கலாம். இதை விட ஏரியா உட்காந்துக்குவோம். கிளவி வருவாள், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் த டோர். நோன்னைக்கு வந்துட்டா. அப்படியே மெதுவாக வந்துட்டு இருக்கான்.
ஐயோ கிளவி நம்ம பார்த்துட்டோம். ஓ ஒய்யால ஓடுறான் சனியை முடிச்சு கிளவி கண்ணு தெரியுமா இவளுக்கு. ஓ மை காட். ஐயோ வேகமாக தாத்திட்டு வராளே அவங்க சம்பவம் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஓடுறா தம்பி. ஓய் அப்படி கிளம்பி திருக்கி இவெல்லாம் கிளவியா இல்லை என்னடா இப்படி ஓடி வந்துட்டு இருக்குடா. பாப்பா நின்ட்டாடா கண்ணு தெரியல அவன் தெரியுது. ஒரு 10 அடி தூரம் போனால் கிளவி கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஸ் அவள் போகிற வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால் அதை மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். ஏன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளவி வந்துட்டா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவனோட பேக்கு தான் உடஞ்சிருச்சு கேஸ். பாவம் கிளவி டிக்கி ஷாட் வாங்கிட்டான். சரி அடுத்த நெக்ஸ்ட் மிஷனை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கானுங்க லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் என்ன இதுன்னு பார்ப்போம் கேஸ். வந்து 10 11 நினைக்கிறேன். 11 தான் நினைக்கிறேன். ஆமாம் என்னன்னு பார்த்தலாம். சன் பாத் முடிச்சாச்சு. இப்போ வந்து ஃப்ளேம் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஆட் தி சம் கலர் மிஸ்டி ஸ்கேரி டீச்சர் டார்க் வேர்ல்டு பை ப்ளோவிங் அப் ஹேர் ஃபயர் பிளேஸ் அண்ட் வாட்ச் ஹேர் சஃபர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கைஸ் அவன் வந்து ஒரு ஃபயர் கேம்பர் வின்டர் இது மாதிரி ரொம்ப குள்ளுன்னு சொல்லிட்டு ஃபயர் கேம்பருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பா வீட்டுக்குள்ளே. அந்த இதில் நம்ம அதை போய் அழைச்சிட்டு நம்ம நிறைய எண்ணெய் ஊற்ற போகிறோம். அந்த எண்ணெயில் போய் தீ பற்ற வச்சுன்னு அவன் அப்படியே வெடிச்சிடுவா. நல்லா ஃபுல்லாக கருகிடுவா கைஸ். அந்த மாதிரி அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம வந்து அந்த ஆயில் டேங்கர்ல வேணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கும். தண்ணி வந்து எங்கே தெரியுமா இருக்கும் கைஸ். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் இருக்கும். இது கிச்சனில் தான் இருக்கும். அந்த எடுத்து வந்துடலாம். போகலாம். கிளவி கிச்சனில் உட்காந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறா கைஸ். புக்கு படிக்கிறதுல உட்காந்துட்டு இருப்பா அவள் தெரியுது. நைஸாக உள்ள போய் காரியத்தை முடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான். கிச்சனை வேற பூட்டி வச்சுட்டு போறா கைஸ். இங்கே வரா. ஐயோ சனியை முடிச்சோ பக்கத்தில் வந்துட்டா போது துரத்த ஆரம்பிச்சிடறாளே கைஸ். ஆமா கைஸ் உண்மையாவே துரத்துறான். நீங்க ஓடி வர இங்கே தான் வந்துட்டாயா வாடி வா வாடி கபடி. இங்க கிளவி வேற எங்கே ஓடிட்டு இருக்கிறா. சனியை முடிச்சாலும் எங்கடி போற நான் இங்க இருக்கேன். நீ ஆட சைத்தான் கண்ணு திறன குருடு போடுறது. சரி நம்ம உள்ள போயிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி தேவைப்படுது. எங்கே தண்ணி மடி பார்த்துட்டாயா. பக்கத்தில் இருக்கிற கண்ணு தெரியல. நான் உள்ளே போனால் கண்ணு தெரியுது உங்களுக்கு. ஓப்பன் அந்த டோர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு இதை ஊற்றணும் தண்ணியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை வந்து ஊற்றணும். கிளவி உள்ள வந்துட்டாடா. ஊற்றிட்டு ஓட வேண்டியதா. ஓடுறான். அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊற்றியாச்சு. என்னடா புதுசாக இன்னொரு எண்ணெய் பாட்டில் வந்துருக்குது. மை காட் தெரிச்சு ஓடுறா. இப்போ பாரு எப்படி ஓடுறேங்க. என்ன கிளவி கண்ணு தெரியல. ஆனால் தனியை முடிச்சவளையே இவன் ஒரு அறம்போதை கிளவி போல தெரியுது கைஸ். அறம்போதையில் இப்போ போல தெரியுது. சரி பில்லை அடிச்சு விட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றலாம்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற்றிட்டோம். ஆனால் இது வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. சும்மா காட்டினாலும் தொட்டேன் வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளவி டேரெக்டாக போய் அங்கே போயிடுவா. அந்த எண்ணெய் ஊற்ற நடத்துக்கு போய் தீபத்தை வைப்பா. அப்படின்னு சொல்லி என்ன கருகிட்டா அலை. நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு இப்போ சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அந்த கிளவி என்ன பண்ணுறதுன்னு நம்ம உள்ளே போய் பார்த்துடலாம். என்ன இது ஸ்டிங்கி மிஸ். ஓகே கேஸ் இது வந்து என்ன பண்ண போறோம்னா அவன் வந்து குளிக்கிறத ஒரு சொல்லுவாங்க. அதில் வந்து நம்ம சில கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதான் சொல்கிறானுங்க என்ஜாய் வாட்சிங் ஸ்டிக்கி மிஸ் பை ஆடிங் ஜெல்லோ. ஓகே ஜெல்லோ மிக்ஸ் பண்ண சொல்கிறானுங்க. பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கிளவி வந்து பாத்ரூம்ல எப்போ பார்த்தாலும் பாத்ரூம்ல எடுக்கிறா. தின்னு லோட இறக்கிட்டே இருப்பான் தெரியுது. தனியை முடிச்சேன். சரி ஏன்னா கதவு நிற்காம அப்படி உள்ள போனேன். நீ சூனிய கறியாக இருப்பாளோ அதே சந்தேகமா இருக்கு. சூனிய கறி மெஜிசியன் தானே. நாம ஒரு பாஸ் கேமர்ஸ் அப்படின்னு அவளுக்கு புரிய வைக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஜெல்லோ கண்டுபிடிக்கணும். அது வந்து கிச்சன் ரூம்குள்ளே தான் இருக்கு. ஆனால் அந்த கிளவி மேலே இருக்கான். அதனால நம்ம கீழே வரக்குள்ள சீக்கிரம் போய் ஜெல்லா வெட்டு வந்துடுவோம். ஜெல்லோங்கிறது ஒன்றும் இல்லை ஜெல்லி தான். அதுதான் ஜெல்லோன்னு போட்டிருக்கானுங்க. இந்த இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கிளவி வந்து வெளியே தான் வரான். நம்ம இந்த வழியாக மேலே போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளை கண்டுபிடிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ரூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஷாம்பு. இந்த ஷாம்பு ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஜெல்லோ ஃபஸ்ட்டு வந்து பாத் டியூப்ல வந்து கலந்துட்டு வந்துடணும். போய் கலந்துருவோம். அப்போ அந்த டோர் எங்கே அவன் வேற பாத்ரூம் வேற அந்தாட்டம் கிடக்குது கைஸ். சரி இந்த இடத்துல தான் போட்டுருவோம். அவ்வளோதான் கைஸ் ஜெல்லோ கலந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம்பை வச்சு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்படின்னா அந்த கிளவிக்கு தெரியாது. இல்லைன்னா தெரிஞ்சிடும். அப்புறம் உள்ள ஏறி குதிக்க மாட்டா. அப்படி இருந்து பார்த்துட்டு ஐயோ பார்த்துட்டா ஓடுறான் ஐயால இங்கே அப்பா கிளவி நின்ட்டா கைஸ். பார்த்தீங்கன்னா அவன் மறுபடியும் எங்கேயோ போறாளே. எங்கே போறான்? ஆனால் சனியை முடிச்சவளே எங்கடி போய் சுற்றிட்டேன்.
கைஸ் அந்த ரூம்குள்ளே போகிறான். அவளை அடிச்சு உள்ள விடக்கூடாது, இல்லைன்னா வரும் மிஷின் ஃபெயில்டாரு. இங்கே வா மாட்டிக்கிறான்டாலே. என்ன அதுக்குள்ளே கிளை நின்றுட்டா. ஆடா சனியம் பிடிச்சவளே இங்கே வாடி, உள்ளே இது போயிட்டு மிஷின் ஃபெயில்டாயிருண்டியா. ஆடா வாடி 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 அப்படியே அவளை வெளியே கூட்டு போயிடலாங்க. போகிறேன் பாரு, இப்போ எப்படி போகிறாங்கன்னு மட்டும் பாரு. எல்லாம் ஜார்ஜ் ஆஃப் ஜங்குள். ஓகே கிளை கீழே வந்துட்டான். நம்ம அந்த கேப்பில் மேலே போய் இந்த கலந்துட வேண்டியதான். அவன் வரக்குள்ளே சீக்கிரம் போய் மிக்சிங் பண்ணிடணும். மேலே வந்து தொந்தராடி தனியை முடிச்சாலே நம்ம இது வழியாக பூந்து போயிடுவோம். ஏன்னா அப்படி போனோம்னா பார்த்துட்டு ஓடி வந்துடுவா. போனா என்னது பம்பிள் சோப்பா? இன்னும் பம்பிள் சோப்புன்னு கேஸ் என்னன்னு தெரியல. சரி மிக்சிங் பண்ணிடுவோம். நமக்கு என்ன மிக்சிங் பண்ணுறது தானே. ஓகே மிக்சிங் பண்ணியாச்சு. இனி அந்த கிழவிக்கு என்ன சம்பவம் நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ எந்த பக்கம் வராலே தெரியலையே. இந்த பக்கம் டோர் இருக்கு, இந்த பக்கம் டோர் இருக்கு. எந்த பக்கம் வரா? இந்த பக்கம் தான் வராயா இதில் முட்டிடுவோம். ஓயா ஓடுறா. அப்பா கிளவி கண்ணு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இதில் ஓப்பன் பண்ணி இது வழியாக கீழே இறங்கி ஓடி போயிடுவோம். இப்போ அந்த கிளைக்கு சம்பவம் நடக்கும்போது நம்ம அவ்வளோதாங்க. இதோட வந்து நம்ம அந்த மிஷினை முடிச்சிடுவோம். அதை பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே என்ன நடக்குது கிளவிக்கு? இன்னும் உள்ள போய் உட்காந்துட்டான். அவ்வளோதாங்க. அப்படியே இதாயிட்டா வழுக்குது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே இது ஒரு ஃபன் தான். மறக்காம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே டாடா பை பை லவ் யூ see you.